நம்ம ஆய்வுகளும், தரவுகளும் என்ன சொல்லுது அப்டின்னா, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட காவல்துறை மரணங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது 25வது மரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு மரணத்தையும் நம்ம எடுத்து இந்த செய்திகள்ல வர்றது எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, அப்ரிஹெண்ட் பண்ணோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட 37 மரணங்கள் ஒட்டுமொத்தமா நடந்திருக்கு இந்த 4 ஆண்டு காலத்துக்குள்ளார. இந்த ஆண்டை வந்து நம்ம கணக்கிலே எடுக்கலனாலே இவ்ளோ இருக்கு. ஆனால இந்த அஜித் குமாரினுடைய இந்த நிகழ்வு வந்து குறிப்பா ஒரு மிகப்பெரும் ஒரு கரும்புள்ளிய தான் இந்த ஆட்சிக்கு மீண்டும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு முழு கவனம் பெற்ற பிறகு இவர்கள் போடக்கூடிய நாடகமாக இருக்கட்டும், அதன் அடிப்படையில இருக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும், ஒரு வெற்று கண் துடைப்பாகத்தான் நான்லாம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ் படி 24 காவல்துறை மரணங்களுக்கு இவர்கள் நகர்த்தி வைத்த துரும்பு என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இதே மாதிரி ஐயா ராஜகண்ணப்பன் அவர்கள் அவங்களோட வீட்டுக்கு போறாங்களா? இதே மாதிரி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரா? இல்ல இதே மாதிரி அவர்களுக்கான ஒரு நிரந்தர வேலை வாய்ப்போ, இல்ல நஷ்ட ஈடுகளையோ ஏற்படுத்தி குடுக்குறாங்களா? பட் இதெல்லாம் ஒரு தீர்வாகவே இருக்க முடியாது என்ன கேட்டா. நீங்க நஷ்ட ஈடு குடுக்குறதோ, சாரி கேட்கிறதோ ஒரு நல்ல அரசுக்கான அடையாளம்னு நினைக்கிறீங்களா?